ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 2 எடுத்துக்காட்டு 7 பார்க்க என்ன கொடுத்துருக்காங்க. பின்வரும் முழுக்களை ஏறு வரிசையில் எழுதுக. என்னென்ன கொடுத்துருக்காங்க? -15, 0, -7, 12, 3, -5, +1, -20, 25, 18 கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்க, ப்ளஸ் மைனஸ் கலந்துருக்கு. முதல்ல மிகை முழுக்களை தனியாக எடுப்போம். மிகை முழுக்கள் எது அப்படின்னு ப்ளஸ் இருக்கிற நம்பர்லாம் எதுன்னு அதை தனியாக எழுதுவோம். ஓகே, எது? 12. ஏன்னா 0 வந்து மிகையும் கிடையாது குறையும் கிடையாது. +3, +1, 25, 18 அதை தனியாக எடுத்தது எழுதுவோமா? 12, 3, 1, 25, 18 இதை ஏறு வரிசையில் முதல்ல எழுதுவோம். மிகை முழுக்களை முதல்ல ஏறு வரிசையில் எழுதுவோம். ஓகே, 1, 3, 12, 18, 25. ஓகே, அடுத்து குறை முழுக்கள். எது குறைமுழு? -15, -7, -5, -20 எழுதுவோமா? நாலே 4 தான். 1, 2, 3, 4 தான் குறைமுழுக்கள். இதை ஏறு வரிசை. ஏறு வரிசையில் எழுதையில என்ன செய்யணும்? சிறுசுல இருந்து பெருசுக்கு போகணும். இருக்கிறதுலே சிறுசு மைனஸ்ல பெருசு தான் சிறுசு. ஓகே, -20, -15, -7, -5. ஓகே, இப்படி இடது பக்கம் போக போக குறைஞ்சிக்கிட்டே போகும். ஓகே, இப்போ 0வை நடுவில் வச்சு ப்ளஸ் இந்த பக்கமும் மைனஸ் இந்த பக்கம். எனவே 0 சென்டரில் போடுவோம், ப்ளஸ்ஸை ஃபுல்லாக அங்கிட்டு எழுதுவோம், மைனஸ் ஃபுல்லாக அங்கிட்டு எழுதுவோம். -5, -7, -15, -20. இப்போ கரெக்டாக வருதா? அப்படியே குடிக்கிட்டே போகுதா? ஏறு வரிசைன்னா இப்படி வலது பக்கம் போக போக குடிக்கிட்டே போகும். ஓகேவா? இதுதான் அவங்க கொடுத்ததுக்கு ஆன்சர். இது ஆன்சர். 0 நடுவில் +1, 3, 12, 18, 25 கூடிக்கிட்டே போகுது. இந்த பக்கம் -20 இங்கிட்டு வரையில அப்படியே கூடிக்கிட்டே. ஓகேவா?